வணக்கம் உறவுகளை. இரண்டாவது திருமணம் தொடர்பான புகார்களில் போலீசார் எஃப்ஐஆர் போட முடியுமா? முதல் மனைவி உயிருடன் இருக்கும் பொழுதே கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் ஐபிசி 494 பிரகாரம் அது குற்றம் 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு. இப்போ கௌதமன் பாபு மற்றும் திவ்யா, இந்த வழக்கில் திவ்யா 7 வருஷம் கணவன் கூட எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் 7 வருஷம் கழிச்சு போலீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதை பெற்றுக்கொண்ட போலீசார் எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்போ இதை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பாபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குவாஷ் பெட்டிஷன் போடுறாரு. அங்கே நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, இவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக வைத்துக் கொண்டாலும் கூட போலீசார் டைரக்டாக இவர் மேலே எஃப்ஐஆர் போட முடியாது. அதுக்கு சிஆர்பிசி 198ல தடை இருக்கு. அதாவது பாதிக்கப்பட்ட நபர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சிஆர்பிசி 200 கீழாக பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியுமே தவிர டைரக்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது குறித்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வந்தாக்கா கணவன் மனைவி 2 பேரும் வர வச்சு கவுன்சிலிங் கொடுக்கணும். மேலும் மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிக்கு அமைச்சு அறிக்கை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் இவங்க வழக்கு பதிவு செய்யணும். டைரக்டா பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி மனைவி போட்ட அந்த வழக்குகளை ரத்து செஞ்சு விட்டுறாரு.